சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ்செல்வன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், இந்த விபத்து முதலில் எப்படி ஏற்பட்டது? மேலும் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? அது உறுதிங்க. சேலம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வாகனத்தில் சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதியில் இருந்து நேற்றைய தினம் 19 பேர் சுற்றுலா வந்துள்ளனர். பின்னர் ஏற்காட்டிற்கு சுற்றுலா முடித்துக் கொண்டு வீடு திரும்புவதற்காக ஏற்காடு மலைப்பாதையில் இறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சோதனை சாவடி அருகே சுற்றுலா வாகனம் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சூற்றின் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் சுற்றுலா வாகனத்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இது தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பள்ளத்தில் விழுந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் குறிப்பாக 20 பேர் பயணித்த நிலையில் 10 பேருக்கு கடும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து ஏற்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சேலம் ஏற்காடு முதலாவது கொண்டை ஊசி விளைவு பகுதியின் அருகே குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் வேன் கவிழ்ந்ததன் காரணமாக இப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் இப்பகுதியில் குவிந்துள்ளனர். இதனால் இப்பகுதி பரபரப்பாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து குறித்து காரணம் என்னவென்று தற்பொழுது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிரேக் ஃபெயிலியர் ஆகி வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் தெரிந்திருக்கு. தொடர்ந்து அவர்கள் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வாகனத்தை மேலே மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.